இல்லை ஈரலை போட மணியாக ஆசையாக கிடக்கு ஈரலை பாக்கி போட்டு விடுங்க வேண்டாம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இவ்வளவு புழுவம் தான் நான் கீழே போடுறேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் அந்த ரச்சியலை விட ஈரல் அவீர கொஞ்சம் கூட தானே பாருங்க இது வெள்ளச்சோறு ஓகே அடுத்த இது பாத்தீங்கன்னா ஈரல் குழம்பு அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டு கிச்சன் உள்ள நிக்கிறோம். அது உண்டக்கிட்ட நேரத்துல நிக்கிறோம். என்ன செந்துற நீங்க என்ன நாங்க நீங்க திருப்பி என்ன கேட்க கேக்குறதுக்கு போது நான் முந்திட்டேன். அதுதானே அது நான் மறந்து மாட்டேன். நீங்க கேட்ட உடனே என்ன மறந்துனீங்களே? சும்மா ரெண்டைக்கு உண்மையாவே பாத்தீங்கன்னா எனக்கு இரவு நேரத்துல ஒரு வித்தியாசமான கறி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் காய்ச்ச போனோம். அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தானே, எனக்கு தெரியாவிடுது என்னது லட்சியில கதைக்க கூட நீங்க சரி. இப்ப பாத்தீங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் இன்னைக்கு என்ன கறி என்ன பாத்தீங்கன்னா அங்க இதுக்கு மேல வைக்காதீங்க தம்பி. நாங்க இன்னைக்கு என்ன கறி என்ன பாத்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு ஈரல் கறி. ஈரலா ஈரல் அதான் தெரியும். நீங்க அம்மா இங்க வந்தீங்களே உங்களுக்கு தெரியும் என்ன ஈரல் உண்டு யாருக்கு தெரியும்? கோழி ரச்சியா கோழி ரச்சி இதெல்லாம் உண்மைக்குமே வாங்கிக்கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆக்கள் இருப்போம். நம்ம என்ன முக்கியமான ஒரு ஆக்களை அதுதான் என்னடா டெய்லி நாங்கள் அவையில விட போறபடியா நாங்கள எங்கட விட அவையில போட்டுட்டோம். எப்படி சொன்னாலும் தெரிஞ்சிருக்கு. அதுதானே உண்மைக்குமே பார்த்தா ஆறு வர போனா எங்கட மாமாவும் அத்தையாக்கள் தான் வர போறணும். அத்தையாக்கள் அத்தையும் மாமாவும் அவங்க ரெண்டு குளப்படிக்காரங்களும் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் உண்மைக்குமே வந்துட்டான். அவையில் வந்து நிக்கிறோம். அப்ப நாங்க இன்னைக்கு அவையலுக்காண்டிட்டு அன்னைக்கு ஈரல் கறி வச்சு சாப்பாடு கொடுக்க போறோம். என்னென்ன அது அவையலுக்கு விருப்பமானது. அதுதான் அவையலுக்கு விருப்பமானதான் அதெல்லாம் நாங்க காட்டுவோம் செந்துறேன். ஆனா இப்ப நாங்க அதுக்கு முன்னுக்கு நாங்க ஈரல் கறி காய்ச்சோம். அப்ப ஈரல் கறி காய்ச்சறதுக்கு முன்னுக்கு எங்க சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணா நாங்க போடுற வீடியோ உடனே வரும். இப்ப அவங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நீங்கள் போய் இப்ப ஈரலை காட்டுங்க. நாங்க தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். வாங்கோ. ஆனா நான் அதுக்கு மேல இங்க கேமராமேன் வந்துட்டேன். நீங்க கேமராமேன வந்துட்டீங்களா? வீடியோ எடுக்க தெரியுமா? வீடியோ எடுக்க தெரியாது, சும்மா என்ன எடுக்கிறேன் நான் பார்த்து பார்த்து சும்மா பழவங்க என்ன செய்யறது, சும்மா பழகிறான். இதுல என்ன வந்தது நம்ம அதான் வாங்க வந்து பாருங்க கிட்ட என்னது ஈரல ஈரலையோ வாங்கோ. அப்படியே மெல்ல மெல்லமா ரைட் இங்க பாருங்க. இதுதான் ஈரல். பாத்தீங்கன்னா நாங்கள் வெட்டி கழுவி எல்லாம் வச்சிருக்கிறோம். ஈரலை பார்க்க பயமா கிடக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி தக்காளி பழத்தையும் வெட்டி வச்சிருக்கிறோம். இது இஞ்சி உள்ளியையும் வெட்டி குத்தி வச்சிருக்கிறோம். இஞ்சால கருவேப்பமில்லை ரம்பையில் பெருஞ்சீரகம், இது ரச்சிச்சரகு தூள், இது ரம்பையில் பிரியாணியில். இஞ்சால பார்த்தீங்கன்னா நாங்கள் கத்தரிக்காய் அவிய வச்சிருக்கோம். அது அவியடும் ஒரு வகத்தில் தூள் போல் சாரி தூள் உப்பு எண்ணெய் தண்ணி இவ்வளோ தான் தேவையான பொருள். என்ன சட்டி ஒன்று வெறுஞ்சட்டி கிடக்கும். சட்டி வச்சிருக்கு வெறுஞ்சட்டிக்கோ. ஏன்னு இப்படி கேக்குறீங்க? கேட்டேன் சட்டி ஒன்று வருமா கிடக்குதான் கேட்டேன். இதுக்கு தேவைதானா வச்சிருக்கு. ஆனா இன்றைக்கு குழப்படி செஞ்சா செஞ்சிடறேன். நாங்க தூணோட கட்டி போட போறோம் ரெண்டு பேரும். சரியோ கட்டி போடத்தான் வேணும். போடத்தான் வேணும் சொல்லி இருக்கு. குழப்படி சத்தம் போட்டா கட்டி போடுறதாக. சரி அப்ப நீங்க வாங்க நாங்க கறி காய்ச்சறப்ப அப்ப ஒன்மனுங்கோ போடுவாம். ரெண்டு கேஷும் வேலை செய்யுது போல. அது சொன்னா கத்தரிக்காய். இது ஒரு பக்கம் சுடாட்டும் எண்ணெய் விடுவான். எண்ணெய் விடுங்க, எண்ணெய் விடுங்க. எண்ணெயை விட்டு கொதிக்க விட்டாதான் ஈரல் கறியாவிக்குமே. அதுதான். ஆனா ஈரல் வேலையை காய்ச்சிடலாம் போல. என்ன எனக்கு உண்மைக்குமே ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் அந்த ரச்சியலை விட ஈரல் அவிகிற கொஞ்சம் கூட தானே. இது கறியோ பொறிக்கல கறி தான். பார்த்தீங்களா
கொஞ்சம் மெனச்சாச்சிலாம் கேட்குறீங்க நீங்களே சொல்லி போட்டேன்னு சும்மா உங்களை கேட்டு பார்த்தேன் என்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம் சமையல்காரர் இல்லை நீங்கள் சத்தம் கேட்டுட்டு பாப்போம் தெரிஞ்சிடும் போது என்ன ரசம் மாற்றி வாங்குவீங்க நீங்கள் எண்ணெயை ஊற்றி போட்டு உடனே பிரிஞ்சிறத போட என்ன ரசம் மாத்தம் பேரும் அது சரிதான் ஆனால் அந்த கத்தரிக்காயிலேருந்து புகை வந்து கிளம்பு கூடுதலாக கேஸை குறைச்சி விடுவோம் அதேண்ணா குறைச்சி விடும் எங்கிட்ட குறைச்சாலும் ஒரே மாதிரி தானே அதுதான் கூட்டினாலும் உண்டு தான் குறைச்சாலும் உண்டு தான் எல்லாமே உண்டு தானப்பா எல்லாமே ஒரே மாதிரி தானே நம்ம எங்கிட்ட கேஸ் அடுப்பு வேகம் அப்படி அப்படி குயிக் ரைட் நாங்கள் இப்போ பெருஞ்சீரகத்தை போடுவோம் பெருஞ்சீரகம் கருவேப்பமில்லை ரம்பையில் வெங்காயம் மற்ற இங்கே எடுத்து வச்சிருக்கிறோம் கருவாப்பட்டைகள் இந்த பிரியாணிலேயும் போடுவோம் போட்டு அடுத்த கட்டம் ஒரு பிரட்டுரு அதுதான் அப்புறம் எனக்கு அதிக விட கிண்ட வேண்டியானே நடக்குது அதான் நான் சொன்னேன் நீங்கள் செஞ்சு செய்யறத பார்த்து நான் பழகிப்பேன் எனக்கு ஆனால் அவசரப்பட்டதை நிப்பாடிட்டீங்க என்ன நான் பேப்பர் இல்லாமல் அது கிடக்கும் இருக்கிறது அப்படியே வெள்ளைக்கறியும் என்னென்ன சமையல் சாப்பாடு செய்வீங்க ரகசியமோ ஆமா அப்படிதான் ஒன்று ரகசியம் அவ்வளோ நோம்பலான சாப்பாடு தான் என்ன திடீரென முடிவெடுத்தேன் திடீரென சந்திரன் இப்ப சொன்ன வேறு ஏன் வந்த நீங்கள் தம்பியாக நைட் சாப்பாடு தானே அதான் பெரிய லெவல்ல இல்லை நோம்பலா அவர் வர மாட்டேன் அவருக்கு வெக்கம் எப்படி சோமா இருக்கிறீங்களோ நாங்க நல்ல சோமா இருக்கிறோம் இங்க வாங்க இஞ்சி வாருங்க வருங்கூட்டி இங்க வாங்க அவையில் வரமாட்டேன் அவையில் வெக்கம் அவைகளுக்கு அப்படியே ஒரு வெக்கம் நல்ல படிமா வதங்கிட்டு நாங்க அடுத்த தக்காளி பழம் எல்லாத்தையும் போடுவோம் அப்போ அம்மா இதுக்கு அந்த மஞ்சள் தூளுவல் அப்படி இப்படி அந்த போடுறேன் அப்படி ஒன்றும் இல்லையோ என்ன சொல்றீங்க நான் அந்த வெள்ளன வீடியோவில் பார்த்தேன் நான் மஞ்சள் தூள் எல்லாம் போடினேன் இதுக்கலாம் மஞ்சள் தூளோ ஈரல் கறிக்கு நான் பார்த்தேன் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு எங்க நான் போறீங்களா அவசரம் அப்படியே இவ என்ன செய்யணும் அவியல் தெரியும் தானே அவியல் கொஞ்சம் சின்ன பிள்ளை இல்லைன்னா குழப்படிதான் அவியல் அப்படியே நீங்கள் சும்மா சொல்றீங்க போலாங்கடா என்ன சமையல் என்ன பிள்ளை என்ன சொல்லுங்க நேரடியாக கேட்கலாம் மிஞ்சால நீங்கள் ஈரக்கறி இன்றைக்கு தானே முதல்ல காய்ச்சிறீங்க அதுபடியாத்தான் சில நேரம் தெரியாது சொல்லுவீங்கள கட் பண்ணுங்க நான் கஞ்சாலக்க போக முடிய மாதிரி தான் ஆக்களை சாட்டுவீங்க அப்படி ஒன்றுமே இல்லை நீங்கள் சும்மா நான் வந்து பாக்குறது போனை கொண்டு காட்டுறீங்க போனை கொண்டு வாங்க நீங்க வந்து என்ன பாக்குறீங்க அப்படி அப்ப நீங்க என்ன காட்ட மாட்டீங்க உங்களை காட்டுவோம் இந்த போட்டோன்னு வேற சரி உங்களை கட்டாது அவரு கட்டா அதானே என்ன இதை போனி மேல தூக்கி வச்சிங்க மஞ்சள் தூள் போட்டோம் பிரட்டோம் நீங்க சொல்லிட்டீங்க இப்படி குழப்பிட்டீங்க என்ன வதங்கிது சரி நாங்கள் அப்படி ஈரலையும் போடுவோம் பாருங்க ஈரல் நீங்களே என்ன ஈரலுக்கு போட்டு மஞ்சளை பிரட்டுறீங்களா நான் மஞ்சள் பிரடு இல்லை போல அடகு இல்லை அது தண்ணி தானே வெந்து இதெல்லாம் சரியா ஓகே ரைட் இனி நாங்கள் ஈரலையும் போடுவோம் ஃபுல்லாக ஈரலை போட மணியாக இருக்கேன் ஆசையாக ஈரலை பாக்கி என்ன சொல்றீங்க நல்ல தானே உங்களுடைய நாங்கள் சாப்பிடுவோம் தானே என்ன நீங்கள் சாப்பிடாடி எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் தானே வட்டாதோ தூக்கி காட்டுங்க அவனுக்கு என்ன சும்மா நீங்கெல்லாம் 60 கிலோ வரையும் தூக்கி காட்டுறேன் தூக்கி காட்டுறேன் என்னால இல்ல இரும்பு தூக்குறேன் நீங்கள் வாங்க இருக்கா பாப்பா என்னால தூக்கிலாம் நினைக்கிறீங்க லாட்டுவா
அதை கேட்கிற படியனை போட்டு நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்களா நல்லாட்டு சும்மா வச்சிருக்கவங்க நீங்க கஷ்டப்படுத்துறீங்க சரி இந்த வடிவம் வந்து வதக்குறீங்களா நல்லா நான் இல்லை நீங்க கொஞ்சம் கரியல் காய்ச்சல கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் ஆசை மணிக்குது எப்படி தம்பி கிடைக்கிற வாசம் இந்த பக்கம் திரும்பி நிற்கும் அங்கே மேலே ஆயிரும் அப்படியெல்லாம் காட்டிக்கொண்டு நிற்கணும் இப்படிதான் நிற்கணும் அடுத்த தூள் உப்பு தேவையான அளவு நாங்கள் போடுறோம் உப்பு போடுறீங்களா பார்த்து போடுவோம் அப்புறம் வேணுண்டா பின்ன கூடினா கரைச்ச ஓகே அடுத்த கட்டம் என்ன கறிதான் இல்லை டிஃப்ரெண்ட்ல இல்லை இல்லை கரைதான் கறியா சரி ஓகே நீ அடுத்த கட்டம் தூள் போடுங்க தூள் போட போறீங்களா ஆனா இந்த மசாலா தூள் அப்படி இப்படின்னு வாங்கி வச்சிருக்கு இதுக்கு எல்லாம் கூட நீங்க யோசிக்கிறாங்க என்ன பால் கிலோ நம்பிடாம தூளை மட்டும் போடுறீங்க நீங்க பாருங்களா என்னப்பா அப்படி கறி வேணும்னா ஒரு ஆசைக்கான இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் போடுறோம் இந்த மாமா வீட்டு பக்கம் நான் விடுவேன் அதே மாதிரி கொஞ்சம் மசாலா தூளும் போடுவோம் வாசத்துக்கு போடுவோம் மாமா வீட்டு பக்கம் பாரு நான் இண்டையோட இந்த ஈரலை மறக்க மாட்டேங்கிறாரு காடுங்க இவரை கொண்டு வேங்க அப்படி அவங்க வீட்டை விட்டுருவாங்க இப்படி நிக்காது வேணாம் ஓ தம்பி இல்ல சரி இண்டியோட இண்டியோட இந்த ஈரல் கறியை மறக்கணும் இல்லையா நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் முறையடியா போடுறீங்க ஓகே பாத்தீங்களோ சரி நீ தேவையான அளவு தண்ணி விடுவோம் பால் விடுறேன் இல்லையே பால் விடுறேன் தண்ணியா நீங்கள் தண்ணியா விட்டு சமைக்கிறீங்க என்ன தெரியும் தான் நீங்கள் தண்ணி விட்டு சமைச்சால் எவ்வளோ டேஸ்ட்டுண்டு தெரியல அப்போ அதுதான் சரி அப்போ நாங்கள் இனிமேல் இந்த ஈரலாம் நல்ல வடிவாக கொதிச்சு வந்தோன்னா பார்ப்போம் கொதிச்சு வந்தோன்னா பார்ப்போம் என்ன பச்சை பச்சை கொடியா எல்லாம் போகிற இதுக்குள்ள போகுது எங்கே போகுது என்னது இதுக்குள்ள எங்கேயும் போகுது பச்சை பச்சை கொடியா இது மணி பிளான் நான் வச்சேன் மணி பிளான் கொண்டு வந்து குசினிக்க வச்சு நீங்கள் அது எல்லா இடமும் வச்சா பிரச்சனை இல்லை அப்படியோ காசு மேலே வந்துட்டோம் சரி இது வச்சா நான் காசு வரட்டுமே என்ன குசினிக்கியோ குசினிக்க காசு சேர்க்க போறீங்க போலாங்கடா கண்டா நான் சிலவுக்கு தரேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சி சேமிக்க போறீங்களோ அப்புறம் நீங்கள் அந்த மணி பிளான்ட்டை வச்சா நீங்க உண்டியல் கட்டாயம் வைக்கத்தானே வேணும் அதுதானே சரியா இது கொதிச்சு வந்தோன்னு பாப்போமா சரி ஓகே கொதிச்சு வந்தோன்னு பாப்போம் என்ன மாதிரி நடக்குது கறியல் என்ன உண்மையிலேயே எனக்கு பசியெல்லாம் தொடங்கிட்டுது பசிக்குது இரவு நேரம் பசிக்குதோண்டு கேக்குறீங்க நீங்க லட்டு ஓடி ஓடி தெரியுது இங்க லட்டு போய் பாருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க நீங்க லட்டு கையில கொடுங்க இல்ல இல்ல தெரியுது அவர் தெரியுது சரியா அவர் நில்லுங்க என்ன பேக் நீங்க விட்டாண்ட பேக் ஊத்தி பாப்பீங்க போல அங்க நல்லா இருக்கு அங்க வந்து சொல்லணும் அப்படி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா எப்படி சொல்ற சொல்லுவாப்போ சூப்பர்னு சொல்லணும் கையால காட்டும் பிள்ளை பார்க்க போறீங்களா அப்ப லட்டு ஏதோ கையில ஒரு மணிக்கூர் ஒன்று கட்டிக்காம போல அடக்கு நேரம் விடுமோ பாமா எத்தனை மணி கூட இல்ல ஓடுதான் 8:27 நேரம் 8:27 ஆக பாப்போம் சரியா 8 மணி சரியா இப்பதான் நேரம் பிள்ளையா புது மணிச்சிருவாங்க உங்களோட ஈரல் கறி இருக்கா பாப்பமே இருக்கா உப்பு பண்ணி நிக்கிறீங்க பிறகு வந்து பார்க்க சொல்றீங்க போடுங்க போடுங்க உப்பு பண்ணியக்கா போட்டுக்கா கிண்டுங்க வடிவா என்ன ரஜி துண்டு மாதிரி இருக்குமோ ஈரலை பார்க்க அப்படி சொல்லப்படாது நீங்க எல்லாம் நல்லா வந்திருக்கு ஈரல் குழம்பு ஈரல் எல்லாம் சும்மா ரச்சி துண்டு மாதிரி தான் கட்டி கட்டி இந்த தக்காளி பழமும் கத்தரிக்காய் வெள்ளைக்கறி இரவு நேர சமையல் ரெடி ஆயிட்டு நாங்க அப்ப இதுக்கு எல்லாத்தையும் என்னென்ன போட்டுட்டு அடுத்த எடுத்த பாப்போம் என்னதை போட்டு காட்ட போறீங்க சொல்ல மாட்டேனே ஏன் சொல்ல மாட்டீங்களே நீங்க கேட்டு கொண்டு இருக்காம உங்களோட கைக்கிற அளவுக்கு என்ன சத்து இல்லையாப்பா அப்படியே அப்படின்னா என்ன இதோட நாங்களே என்ன எல்லாம் போட்டுட்டு பாப்போம் ஓகே சரி இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு என்ன சாப்பாடு ரெடி ஆனது உங்களோட சாப்பாடு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இப்ப தான் சொல்றேன் சொல்ல மாட்டேன் அப்ப லட்டுக்கு சொல்லுங்க லட்டு நீங்க கேளுங்க என்ன சாப்பாடு இப்படி வந்தவங்க அடிலுங்க ஏன் கதைக்கிறீங்க ஏன் கதைச்சு கொண்டு இருக்கிறீங்க என்ன எப்படி காய்ச்சேன் உங்களுக்கு புட்டனா
எடுத்து போடுவேன். அவருக்கு என்ன சொல்லுங்க இங்க வந்த புழுவமா உங்களுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் வாங்க நீங்க அவர் என்ன சொல்லுங்க இவ்வளவு நாங்க நின்றா இல்லோ நாங்களும் போவே இல்லோ இந்த வந்த உடைய தான் ஓட படுத்துறீங்க சசி நீங்க நைஸா வந்து சிரிக்கிறேன் நைஸா வந்து பழக்கம் வேண்டாம். நான் நேரம் தூக்கினா கொஞ்சம் எனக்கு ஒரு புறாம சச்சினுக்கு என்ன கண் வருத்தம் வேணாம் பாருங்க ஒரு சின்ன வாங்க போறேன் சச்சினை கண் வருத்தம் வேணாம் சொல்லுங்க அங்கட உறவுகள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க சொல்லுங்க என்ன செய்யணும் சர்ப்ரைஸ் பண்ணணும் வேணா சர்ப்ரைஸ் பண்ணணும் சொல்லு வேற தொடங்குங்க நீங்கள போறா அனைவருக்கும் வணக்கம் நஞ்சு என்னடா சச்சினாலே சச்சினை கண் வருத்தம் வேணாம் சச்சின் குட்டியாலே இல்ல சரி நீங்க 2 பேரும் பேங்கால விளையாடுங்க அக்கா சாப்பாடு வரணுக்கு வர நீங்க எப்படிங்க வரணுக்கு வரணும் வரணையும் பிடிங்க எல்லாரையும் பிடிங்க எல்லாம் கிளச்சி பிடிங்க சரியா வாங்க சாப்பாடு உண்மையா சொல்லுங்க என்ன சாப்பாடை பாக்குறேன் உண்மையாக்கா சொல்லுங்க உங்களோட சாப்பாடு இருக்கா நான் வந்து பாக்குறேன் நீங்க வரத்தையில போங்க வரத்தே இல்லையா அவ எடுத்து கொண்டு போங்க உங்களோட சாப்பாடு இல்லை நீங்க சரியா வாங்க சாப்பாடு பாப்போம் ஓகே வாங்க இப்ப பாத்தீங்களா இன்றைக்கு இரவு சாப்பாடே வித்தியாசம் தான் அப்படித்தான் இல்ல இங்க பாருங்க இது வெள்ளச்சோறு ஓகே அடுத்த இது பாத்தீங்கன்னா ஈரல் குழம்பு இஞ்சால பாத்தீங்கன்னா கத்தரிக்காய் வெள்ளைக்கறி சம்பல் போடணும் மினித்தான் என்ன சம்பல் இது அடுத்த இது பாத்தீங்கன்னா கனவை கறி கொஞ்சம் விளாசம் புலாங்கடா இஞ்சால பாத்தீங்கன்னா மதியம் நாங்க சிக்கன் குழம்பு காய்ச்சினாங்க அது கொஞ்சம் கூட மாட்டுறச்சு நீங்க சாப்பிட மாட்டீங்க நான் சாப்பிட்டு மதியம் நான் சாப்பிடணும் உண்மைக்குமே இவ்வளவு சம்பல் போடணும் ஏன் உங்களுக்கு சம்பல் இந்த நேரம் இல்ல நல்லா இருக்கு வேண்டாம் உங்களுக்கு நீங்க சொன்னா பண்ணி சோறு சாப்பிட மாட்டீங்க நான் சம்பல் போட போறீங்களா தெரியல எனக்கு இல்ல நான் செய்யறேன் சாப்பிடுறேன் இல்ல தானே தாங்க கொண்டு வாங்க ஆமா நீங்க கலைச்சிட்டீங்க தெரிஞ்சு சூடா எல்லாம் கொண்டாரு தெரியுமோ லட்டுவும் குடிங்க இங்க இவரும் கொண்டாரு மச்சவரும் கொண்டாரு ஆமா தேங்க்யூ அவரும் கொண்டு தந்துட்டு பேசாம போறாரு தண்டு வரல தேங்க்யூ மச்சர் ஓடி வர்ற நீங்க என்ன கொண்டு வந்த இவர் என்ன உண்டு இவர் தன்னை தந்துரு ஓடும் தூக்கத்தலிக்கண்ணே நீ தெரியுமா வேற ஒன்றும் செய்யலாது நாங்க மீடியா முடிப்போம் சாப்பாடு வேணாம் உங்களுக்கு ஏன் சசி சாப்பாடு வேணாம் நீங்க உங்களோட என்ன சாப்பாடு சொல்லுங்க அங்க பார்த்து சொல்லணும் சோறம் ஆமா அப்ப இந்த முட்டையில ஒண்ணு மவிக்கலையே நீங்க முட்டையில மவிப்போம் என்ன மவி வைக்க போறீங்க என்ன தான் வைக்கணும் வேணா நான் கேட்டா அப்புறம் நான் இல்லாட்டி சத்தியமா இங்க பாத்தீங்களா ஆளை கொண்டு எங்க சேர்க்கறது தெரியாங்க ஆளை கொண்டு போறீங்க ஜெயிக்கணும் போலாங்கடா கேட்ட அப்ப நாங்கள என்ன செய்வோம் அம்மு வீடியோ முடிப்போம் வீடியோ முடிப்பேன் நாங்க சொல்லுங்க நீங்க முடிக்க சொல்லி சரி சொல்லுங்க டிஷர்ட் கீழே விடுங்க டிஷர்ட் கீழே விடுங்க சரி இப்ப பாத்தீங்கன்னா உறவுகளை நாங்கள் இப்ப இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் வாங்க நீங்க வந்து முடிங்க என்னதான் முடிக்கிறேன் எப்படியே வந்தா நீங்க எல்லாம் முடிக்க போறீங்க நானே முடிக்கணும் சரி என்ன பக்கத்துல வந்து நிக்கிறேன் சரி வாங்க வாங்க இவ்வளவு தூரம் கூப்பிடுறேன் நான் கட்டாயம் வேற தன்பேன் சரி சந்திர நம்ம சொல்லுங்க என்ன கருத்து நீங்க இதை பத்தி சாப்பாட்டை பத்தி இதை பத்தி என்ன கருத்தை சொல்றது சாப்பிட்டு பார்த்து இவரை தூக்கலாம் நினைக்கிறீங்களா கீழே போட்டு விடுங்க வேண்டாம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் கீழே போட்டு விடுங்க உங்களுக்கு புழு வந்து கீழே போடுறேன் நம்ம வீடியோ முடிப்போம் உண்மைக்குமே உறவுகளே நாங்க இப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் இந்த கருத்துக்களை தான் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளைக்கு சந்திப்போம் பாய்.